வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பெஷலான நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதான் 90s கிட்ஸோட அந்த மழைக்கால கரண்ட் கட் நினைவுகள். ஒரு 8 வயசு குழந்தையோட பார்வையில இருந்து அந்த இருட்டுல கிடைச்ச ஒரு அழகான குடும்ப அரவணைப்பை நம்ம மறுபடியும் ஃபீல் பண்ண போறோம். வாங்க அந்த நினைவுகளுக்குள்ளேயே நேரா மூழ்கிடலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. நேரம் கரெக்டா சாயந்தரம் ஒரு 6:06 இருக்கும். 90கள்ல ஊர்ல மழை பெய்ய போகுதுனாலே வானம் அப்படியே இருட்டிக்கிட்டு வரும் பாருங்க. ஒரு குழந்தையா அந்த கருமேகங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இனம் புரியாத குதூகலம் வந்துடும். ஊரே அந்த மழைக்காக ஒரு விதமான அமைதியோட காத்திருக்கும். அந்த ஃபீல் சீரியஸா அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. சரி, அந்த ஈவினிங் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். மேகங்கள் அப்படியே கும்முன்னு இருண்டு திரளுது. கொஞ்ச நேரத்துல எங்கேயோ இடி இடிக்கிற சத்தம். அப்புறம் டக்குன்னு கரண்ட் போகும் பாருங்க. மொத்த வீடும் இருட்டாயிடும். அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள்ல மெதுவா ஒரு அரிக்கேன் விளக்கேத்துவாங்க. ஒரு சாதாரண சாயந்தரம் எப்படி ஒரு மாயாஜால இரவா மாறுதுங்கிறதுக்கு இதுதான் ஆரம்பம். இந்த கரண்ட் போன உடனே நடக்கிற ஒரு விஷயம் இருக்கே, பசங்க எல்லாரும் அம்மா கரண்ட் போச்சுன்னு கத்துற அந்த சத்தம். பெரியவங்களுக்கு கரண்ட் போனா அடடா வேலை கெடுதுன்னு எரிச்சலா இருக்கும். ஆனா நமக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாச்சே. எப்பா சாமி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுத வேண்டான்னு ஒரு குஷி. அந்த சந்தோஷ கத்தல் தான் இந்த முழு இரவோட ஹைலைட். இருட்டினதும் அம்மா அந்த அரிக்கேன் விளக்க கொண்டு வந்து நடுஹால்ல வைப்பாங்க. அந்த விளக்க பத்தி சொல்லியே ஆகணுங்க. அதோட அந்த மெல்லிய மஞ்ச வெளிச்சம் அது அப்படியே மொத்த வீட்டோட மூடையே மாத்திடும். ஒரு அமைதியான வெதுவெதுப்பான உலகமா நம்ம வீடு மாறிடும். அந்த வெளிச்சத்துல சுவத்துல விழற நம்ம நிழவு பெருசாக்கி பார்த்து விளையாடுறதே ஒரு தனி சந்தோஷம் தானே. இப்போ வீட்டை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. வெளிய பார்த்தா கூரையிலிருந்து மழை தண்ணீர் சொட்டுன்னு விழுகிற சத்தம், தவளைகள் கத்துறது, தூரத்துல ஏதோ நாய் குறைக்கிற சத்தம்னு ஒரே ஆரவாரமா இருக்கும். ஆனா உள்ள அப்பா ரொம்ப கூலா வாசல்ல நாற்காலியை போட்ட உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி பூரா மழை வெளுத்து வாங்க தூதுன்னு ரொம்ப நிதானமா சொல்லிட்டு இருப்பாரு. வெளியில அவ்ளோ பெரிய புயல், உள்ள அவ்ளோ பெரிய அமைதி. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா? இந்த நேரத்துல தான் அந்த மேஜிக் நடக்கும். ஒரு குழந்தைக்கு சென்சரி ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். கிச்சன்ல இருந்து அம்மா கொதிக்க வைக்கிற சாம்பார் வாசனை, சுட சுட சாதத்தோட ஆவி, இது கூடவே வெளியில இருந்து அந்த முதல் மழைக்கே உரிய மண் வாசனை. இது மூணும் ஒன்னா சேர்ந்து வரும்போது அடடா, அந்த வீடே ஒரு சொர்க்கமா மாறிடும். சொல்லும் போதே எனக்கே பசி எடுக்குது. கரண்ட் இல்லாததால எல்லாரும் ஒன்னா உட்காந்துருப்போம். அப்போ பாட்டி கையில ஒரு பனை ஓலை விசிறியோட அவங்க காலத்து கதைங்களை ஆரம்பிப்பாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தப்போ இதை விட கஷ்டமா இருக்கும் தெரியுமான்னு அவங்க சொல்ல பின்னாடில மழை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நாம எல்லாரும் அவங்கள சுத்தி உக்காந்துக்கிட்டு ஏதோ கேம்ப் ஃபயர் முன்னாடி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஆர்வமா கதை கேட்போம். அந்த ஒரு ஃபீல் வேற லெவல். அப்புறம் அந்த இரவோட உச்சகட்டம். அம்மா கூப்பிடுவாங்க. மங்கிய அந்த மஞ்சள் வெளிச்சத்துல எல்லாரும் வட்டமா உக்காந்து புது வாழையில விரிச்சு சுட சுட சாதம், சாம்பார், காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல், மோர் மிளகா இதெல்லாம் வச்சு சாப்பிடுற அந்த மழைக்கால டின்னர். அது வெறும் சாப்பாடு இல்லைங்க, அது அன்பால செஞ்ச ஒரு எமோஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ மொபைல் போன் கிடையாது, டிவி இல்ல, ஏன் வீட்ல கரண்ட் கூட இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்பா அவருக்கு பிடிச்ச ஒரு பழைய பாட்டு மெதுவா பாடுவாரு, பாட்டி வாய் விட்டு சிரிப்பாங்க. எந்த டிஜிட்டல் தொந்தரவும் நோட்டிஃபிகேஷன் சத்தமும் இல்லாததுனால அந்த குடும்பம் முழுமையா உண்மையாகவே ஒன்னா நேரத்தை செலவழிச்சாங்க. இதுதாங்க இந்த முழு நினைவோட மையப்புள்ளி. வெளியில பயங்கரமா வீசுற அந்த குளிர்ந்த மழைக்காற்று வீட்டுக்குள்ள நம்ம குடும்பம் கொடுக்கற அந்த அரவணைப்பையும் கதகதப்பையும் இன்னும் அதிகமாக்கி காட்டுச்சு. ஒரு குழந்தையோட மனசுலேருந்து பார்த்தா நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்கு, நமக்கு எதுவும் ஆகாதுங்கிற அந்த பாதுகாப்பான உணர்வு இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த அமைதியான தருணம் ஒன்று வரும் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசல்ல உட்காந்து அந்த இருட்டுல பெய்யுற மழையை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். யாருக்கும் வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் தேவைப்படல. அந்த மழை சத்தம், அந்த இருட்டு, பக்கத்துல நம்ம குடும்பம், இதுவே ரொம்ப நிறைவா இருந்துச்சு. சரி, இதுலேருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? அந்த காலத்துல பெரிய பெரிய மாடர்ன் வசதிகள்லாம் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட உண்மையான மன நிம்மதி இருந்துச்சு, ஆழமான அன்பு, எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பாண்டிங் இருந்துச்சு. வாழ்க்கையோட உண்மையான ஆடம்பரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன தருணங்கள்ல தான் இருக்குங்கிறத இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆனா இன்னைக்கு அப்படியே எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு இல்லையா? நாம உலகத்துல இருக்கிற எல்லாரோடும் இன்டர்நெட் வழியா கனெக்டடா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அடிக்கடி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்துடுறோம். இருந்தாலும் அந்த 90களோட கரண்ட் கட் ராத்திரிகளும் அந்த சாம்பார் வாசனையும் இன்னும் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா ரொம்ப பத்திரமா தான் இருக்கு. முடிவா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன்.
நம்மளோட இந்த மாடர்ன் வசதிகளுக்காகவும் அவசரத்துக்காகவும் அந்த உண்மையான மன அமைதியை நம்ம எங்கேயோ தொலைச்சிட்டோமா? இன்னைக்கு நாம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பிஸியான வாழ்க்கையில உங்க சின்ன வயசுல நீங்க அனுபவிச்ச அந்த அமைதியான சந்தோஷமான நினைவுகள் எங்க ஒழிஞ்சுகிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு அழகான ஃபிளாஷ்பேக்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த இனிமையான நினைவுகளோட அரவணைப்பிலேயே இருங்க. மீண்டும் சந்திப்போம்.